I have just started the recording. எனக்கு ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டார்ட் பண்ணனும் ஞாபகப்படுத்துங்க in case if I forget. ஓகேவா? Okay. 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 So today we'll see yesterday we saw software development life cycle பார்த்தோம்ல. We will see different software development methodology. So methodology na என்னன்னு பாத்தீங்கன்னா, say for example you are traveling from Coimbatore to Central. Okay. So for example, okay. So Tirumurti will have different route. Vignesh will tell one route, and Sanan will have different route. Okay. So same way like even when you're cooking something, okay, so you will have some idea and the other person might have some idea. Okay, அதே மாதிரி தான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கும் yesterday whatever we discussed is the basic format. நம்ம வந்து பேசிக்கா நம்ம பார்த்தோம் என்னென்ன இருக்கும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கும், ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெக்குவயர்மெண்ட்ஸ்ல இருந்து பிளானிங்ல இருந்து டிசைன்ல இருந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கரெக்ட். பட் ஆனா பாத்தீங்கன்னா like there are few methodologies. Okay, so like இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் those are called as methodologies. Okay, so we will see one by one. Okay, so there are so many methodologies, but totally 5 methodologies are very famous. Okay, which they important and they will ask in interview also. Out of that 5 only 2 only we are using in many companies. Okay, அந்த ரெண்டுலயுமே we have one methodology called agile. Okay, so கேள்விப்பட்டிருக்கீங்களா agile என்ற வேர்ட் எங்கனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, திருமூர்த்தி ஆர் விக்னேஷ் எங்கனா கேள்விப்பட்டிருக்கீங்களா அஜைல்னு? சாரி, ஹலோ, கேள்விப்பட்டிருக்கீங்களா அஜைல்னு? இல்ல மேம். நோ மேம் கேள்விப்பட்டது. Okay, no problem. So இப்ப பாத்தீங்கன்னா வந்து as I told you like out of this 5, 2 are very very important. So we will start with that important 2 methodology. அதுலயும் பாத்தீங்கன்னா agile தான். ஓகேவா? So basically I tell you like what ஸ்டெப் எப்படி வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்து these methodologies. Okay, so first we have this waterfall model. Okay, so this is very traditional with this very old model. Okay, so இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா we have discussed various stages. ஓகேவா? ஸோ நம்ம நிறைய ஸ்டேஜ் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், பிளானிங் பார்த்தோம், அப்புறம் ரெக்வயர்மெண்ட்ஸ் பார்த்தோம், டிசைன் பார்த்தோம், டெவலப்மெண்ட் பார்த்தோம், டெஸ்டிங் பார்த்தோம், டெப்ளாய்மெண்ட் பார்த்தோம், மெயின்டெனன்ஸ் பார்த்தோம். இதுதான் நேத்திக் SDLCல நம்ம பார்த்தது. கரெக்டா? இப்போ வாட்டர்ஃபால் மாடல்ல என்ன எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேஜ் கம்ப்ளீட்டா முடிஞ்சோடனே தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போவாங்க. ஸோ ஹவு வாட்டர்ஃபால் ஃப்ளோ ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஓகேவா? நீங்க இன்னும் ஒரு மாடல் பார்க்கும்போது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இந்த இதுல என்ன பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இப்போ வந்து அமேசான் ஆப் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆர் யூ ஹேவ் ஐஆர்சிடிசி ஆப் அப்படின்னு இருக்குன்னா அந்த ஆப்போட என்டையர் ரெக்வயர்மெண்ட்ஸையும் கேதர் பண்ணிட்டு என்டையரா அந்த ரெக்வயர்மெண்ட் கேதரிங் முடிஞ்சிட்ட பிறகுதான் தே வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், டிசைன் ஸ்டேஜுக்கு போவாங்க. ஸோ கம்ப்ளீட்டா எல்லா பேஜஸ் டாப், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கிற எல்லா பேஜஸோட டிசைனும் முடிஞ்சிட்ட பிறகுதான் தே வில் கோ ஃபார் டெவலப்மெண்ட். ஓகே, அண்ட் ஈவன் டெவலப்மெண்ட் ஆல்சோ கம்ப்ளீட்டா எல்லா டெவலப்மெண்ட்டும் எல்லா பேஜஸோட டெவலப்மெண்ட்டும் முடிச்சிட்ட பிறகுதான் they'll give it for testing. ஓகே, ஐ மீன் என்டையர் அப்ளிகேஷன். ஓகே, இப்போ ஜூம் தான் உங்க ஆப் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா என்டையர் ஜூம் அவங்க அந்த அப்ளிகேஷன் ரெடி ஆயிட்ட பிறகுதான் டெஸ்டிங்க்கு கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜும் முடிஞ்சிட்ட பிறகுதான் அடுத்த ஸ்டேஜ்க்கு போகும். இதுதான் வந்து வாட்டர்ஃபால் மாடல். ஸோ ஹவு யுவர் வாட்டர்ஃபால் வில் ஃப்ளோ ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஸோ இது வந்து டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்வயர்மெண்ட் முடிஞ்சிட்ட பிறகுதான் டிசைன் வரும், கம்ப்ளீட்டா டிசைன் முடிஞ்சிட்ட பிறகுதான் டெவலப்மெண்ட் வரும். ஓகேவா? ஸோ நம்ம அஜைல் பத்தி பார்க்கும்போது இன்னும் நீங்க நல்லா வாட் இஸ் டிஃபரன்ஸ்ங்கிறது புரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சிட்ட பிறகுதான் இன்னொரு ஸ்டேஜுக்கு போகும். ஓகே, ஸோ ஹியர் ஐ ஹவ் நோட்டட் டவுன் ஃபியூ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஈச் மாடல். ஓகே, ஸோ இது மட்டும் நீங்க பேசிக்கலி இன்டர்வியூல கேட்கறது இதுதான் கேட்பாங்க. So what are the advantages of waterfall model, or what is waterfall model, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எப்போ when you will go for this waterfall model அப்படின்னு கேட்டாங்கன்னா, see when the requirements are very well documented, clear and fixed. Okay, so எதுக்கு வந்து requirements are very well documented, clear and fixed சொல்றோம்னா, இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டா requirements எல்லாத்துக்கும் என்டையர் அப்ளிகேஷனோட ரெக்வயர்மெண்ட்ஸும் வாங்கிட்டு அதை நம்ம டாக்குமெண்ட் பண்ணிட்ட பிறகுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போறோம். கரெக்டா? இப்போ இதுல மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா,
இப்போ வந்து யூ கேன் நாட் அகாமடேட் சேஞ்சிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து கம்ப்ளீட்டா இப்போ நீங்க வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசைன் ஸ்டேஜ்ல இருக்கும்போது கிளைண்ட் வந்து எனக்கு இந்த பட்டன் இந்த இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு வந்து ஒரு புதுசா ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, திருப்பி நீங்க ரெக்குவயர்மெண்ட் கேதரிங் ஸ்டேஜுக்கு போயிட்டு அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸை கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்டையர் டிசைனை மாத்தி அதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்க்கு வர முடியும். ஓகேவா? ஸோ இட் இஸ் வெரி வெரி practically it is very tough when you use this model, when you have when the client changes the requirement, எனக்கு இது இப்படி வேணாம், எனக்கு அது அப்படி வேணாம் அப்படின்னு சொல்லும் போது you cannot go for this. இது எப்போ போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, when the requirements வந்து client வந்து தெளிவா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கிளியரா தெளிவா ஃபிக்ஸடா இருந்தாங்கன்னா you can go for this. அதே மாதிரி ப்ராடக்ட் டெஃபினிஷன் இஸ் ஸ்டேபிள், இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். இப்போ ப்ராடக்ட் டெஃபினிஷன் ஸ்டேபிள்னா இப்போ வந்து இப்போ நியூ ஷேர்னு இந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை நான் கொடுத்தேன்னா எனக்கு ஷேரிங் வேணும், அந்த மாதிரி அந்த ப்ராடக்டோட டெஃபினேஷன் எல்லாமே ஸ்டேபிளா இருந்தா யூ கேன் கோ ஃபார் திஸ். அதே மாதிரி டெக்னாலஜி வந்து கிளியரா இருக்கு, அண்டர்ஸ்டுட் என்ன டெக்னாலஜி நீங்க யூஸ் பண்ண போறீங்க. இப்போ வந்து ஐ டோல்ட் யூ ரைட், ஸோ யூஆர் யூசிங் ஜாவா ஆர் என்ன ஃப்ரேம் ஒர்க், ஆங்குலரா, ரியாக்டா, அது வந்து நீங்க என்னன்னு நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சேஞ்ச் டைனமிக்கா இல்லாம கரெக்டா இருந்தது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் ஹாவ் எனஃப் ரிசோர்சஸ் ஃபார் திஸ், நாட் எனஃப் ஆம்பிள் ரிசோர்சஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ டெவலப்மெண்ட்ல இருக்கும்போது மொத்தமாக ஒரு 10 ரிசோர்ஸ் சேர்ந்து டெவலப்மெண்ட்ல பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டெஸ்டர்ஸ் எல்லாமே ஃப்ரீயா இருப்பாங்க, they'll be idle. ஓகே, அகைன் டெஸ்டிங்க்கு வரும்போது நிறைய ரிசோர்ஸ் தேவைப்படுவாங்க. பிகாஸ் ஒரு பெரிய அப்ளிகேஷன், நீங்க இதை பெரிய அப்ளிகேஷன்ல பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து யூ வில் ரெக்வயர் மெனி ரிசோர்சஸ் தேன் அதர் மாடல். ஓகே, மற்ற மாடலோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க உங்க சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் ரெக்வயர் மோர் ரிசோர்சஸ். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் வந்து ஷார்ட்டா இருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். இப்போ வந்து என்னோட அப்ளிகேஷனே வந்து ஒரு 3-4 பேஜ் தான் இருக்கு அப்படின்னா யூ கேன் வெரி வெல் கோ ஃபார் திஸ். ஓகே, ஸோ ஷார்ட்னா வெரி வெரி ஸ்மால் அப்ளிகேஷன், சும்மா ஒரு 2 ஃபங்க்ஷனாலிட்டி தான் இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். Okay, so big application, Gmail, Facebook, Amazon, all of it's very big application. So adukela you cannot use this model. It's a complete failure for that. Okay. So இதோட advantages என்னன்னு பாத்தீங்கன்னா, it is very simple and easy to understand. So நான் சொன்ன மாதிரி தான், it's very easy, correct? So இப்போ நான் உங்களுக்கு I'm explaining you. It's very easy, very simple. Anyone can understand and anyone can work on it. Okay, so it is easy to manage also. ஒரு மேனேஜர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன டெவலப்மெண்ட்க்கு கம்ப்ளீட்டா அவங்க வந்து என்ன பண்ணணும் அதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு மேனேஜ். தென் ஃபேஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ப்ராசஸ்ட் அண்ட் கம்ப்ளீட்டட் ஒன் அட் அ டைம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சிட்ட பிறகு தான் இன்னொரு ஸ்டேஜ் போகும். பிஃபோர் தட் இட் வில் நாட் கோ. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இட் ஒர்க்ஸ் வெல் ஃபார் ஸ்மாலர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஸ்மாலர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இட் ஒர்க்ஸ் வெல். ஓகே, ஸோ ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கு, ரெக்குவயர்மெண்ட்ஸ் இதுதான் அப்படின்னு அவங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் ஒர்க்ஸ் வெரி வெல். ஓகே, அண்ட் ஹியர் கிளியர்லி டிஃபைன் ஸ்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ டெவலப்மெண்ட்ல கம்ப்ளீட்டாக டெவலப்மெண்ட் முடிச்சிருவீங்க, லைக் யூ வில் நாட் மிக்ஸ் அண்ட் கன்ஃபியூஸ். ஓகே, அண்ட் வெல் அண்டர்ஸ்டுட் மைல்ஸ்டோன்ஸ். இப்போ வந்து டெவலப்மெண்ட் வந்து 2 monthsக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 2 monthsக்குள்ள நீங்க டெவலப்மெண்ட் முடிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ மேனேஜர் பாயிண்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி டு அரேஞ்ச் டாஸ்க்லாம் அரேஞ்ச் அலோகேட் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ் ஆஃப் வாட்டர்ஃபால் மாடல். ஓகே, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் இஸ் ப்ரொடியூஸ்ட் அண்டில் லேட் சைக்கிள். ஸோ இப்போ என்னன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து கம்ப்ளீட்டா அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிட்ட பிறகுதான் யூ வில் கெட் அ ஒர்க்கிங் சாஃப்ட்வேர். ஓகேவா? ஸோ அப்போ அது ரொம்ப லேட்டான ஸ்டேஜ்ல தான் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் சாஃப்ட்வேரே வரும். அண்ட் இதுல வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி இருக்கு. திடீர்னு கிளைண்ட் வந்துட்டு எனக்கு இது பிடிக்கல, ஐ டோன்ட் வாண்ட் திஸ், ஏன்னா என்டையர் அப்ளிகேஷனுக்கு யூ ஆர் புட்டிங் எஃபர்ட். ஓகேவா? எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா லைக் it's a very risk and from your side it is very risk from your sides. Okay, so adnala vandu like it is very risk and it is not suitable for projects where requirements are changing. Okay, so requirements vandu change aite irukumbodhu vandu you cannot accommodate. Okay va? So adu vandu it is these are all disadvantages. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து டெவலப்மெண்ட்ல இருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். டெவலப்மெண்ட்ல என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்க அந்த டெவலப்பர்ஸ் சொன்னாதான் தெரியும். ஓகேவா? ஸோ வித்தின் ஸ்டேஜஸ் அந்த ப்ராக்ரஸ் மெஷர் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேவா?
So these are all the disadvantages. So இது வந்து we are not using now because it's very very old model. Okay, agile தான் ரொம்ப ரொம்ப important. இதுல பேசிக்கா என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா, ஒரு ஸ்டெப் முடிச்சிட்ட பிறகு தான் இன்னொரு ஸ்டெப் வரும். சேஞ்சிங் ரெக்யர்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் அகாமடேட் பண்ண முடியாது. ப்ராஜெக்ட் வந்து ஷார்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேபி வி கேன் யூஸ் திஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து யூசர்ஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ் இன் திஸ்? No, ma'am. Okay, like most of the many companies, they don't go for this. Okay, because as I told you, like because it's very what to say, old model. Okay, old structure. When I explain agile, you yourself will know why people are not going for this. Okay, agile is the very famous model. And interview la kuda pathina the roles and responsibilities appo vandu the expectation alla pathina agile da kepanga, knowledge in agile, to work in agile, already worked in agile, experience in agile methodology அப்படினா கேட்பாங்க. ஓகேவா? So we will discuss what is agile model is all about. Okay, okay, so agile model எப்படி வந்து ஒரு application develop பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு first I'll explain you. Okay, so எப்படி develop பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ first thing what they will do is like they will once again ஓகே. ஸோ அஜைல் மெத்தடாலஜியில் வாட் தே வில் டூ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பெரிய அப்ளிகேஷன் இருக்குது, அமேசான் இருக்குது வச்சுக்கோங்களேன். வாட் தே வில் டூ, தே வில் ஸ்பிளிட் தட் அப்ளிகேஷன் இன்டு மாடியூல்ஸ். ஓகே, ஸோ வி கால் இட் ஆஸ் மாடியூல்ஸ். ஓகே, மாடியூல்ஸ் அதை எப்படி ஸ்பிளிட் பண்ணுவாங்கன்னா, பேஜஸாக ஸ்பிளிட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஹோம் பேஜ் வந்து ஒரு மாடியூலாக வச்சுப்பாங்க, அடுத்து ஆட் டு கார்ட் பேஜ் ஒரு மாடியூலாக வச்சுப்பாங்க, பேமெண்ட்ஸ் பேஜ் ஒரு மாடியூலாக வச்சுப்பாங்க, ஆர்டர்ஸ் பேஜ் ஒரு மாடியூலாக வச்சுப்பாங்க. ஸோ பேசிக் ஐடியா என்னன்னா, மொத்த அப்ளிகேஷனாக டெவலப் பண்ணாமல் தனித்தனியாக எடுத்து தனித்தனியாக வந்து டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி தனித்தனியாக அந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? they call each as each sprint, sprint 1, sprint 2, sprint 3 ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல மெயின் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பிரிண்ட் வந்து 2 வீக்ஸ் தான் இருக்கும், 14 days. ஓகே, ஸோ இது இன்டர்வியூல அடிக்கடி கேட்குற கொஸ்டின், ஒரு ஸ்பிரிண்ட் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 14 days இருக்கும் ஒரு ஸ்பிரிண்ட். ஸோ இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஹோம் பேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹோம் பேஜ்க்கான ரெக்குயர்மெண்ட்ஸை மட்டும் கேதர் பண்ணுவாங்க, அந்த ஹோம் பேஜ்க்கான டிசைன் மட்டும் பண்ணுவாங்க, அந்த ஹோம் பேஜ்க்கான டெவலப்மெண்ட் மட்டும் பண்ணுவாங்க, அந்த ஹோம் பேஜ்க்கான டெஸ்ட் மட்டும் பண்ணுவாங்க. தென் அந்த ஹோம் பேஜ்க்கான ரிவ்யூ பண்ணிட்டு they will give it to the client. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபார் ஈச் திங். ஓகே, ஸோ ரிலீஸ் எப்படி நடக்கும்னா, ஒரு ஸ்பிரிண்டாவும் ரிலீஸ் நடக்கும், இல்ல ஒரு 3 ஸ்பிரிண்ட் சேர்த்து ஒரு ரிலீஸ் கொடுப்பாங்க. ஸோ கிளையண்ட் கிட்ட முடிக்க கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஒரு பேசிக்கா வந்து ஒரு அப்ளிகேஷனை மொத்தமா கிரியேட் பண்ணாம, மொத்தமா டெவலப் பண்ணாம, மொத்தமா ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணாம, ஃபர்ஸ்ட் வந்து எந்த மாடியூல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்தர் த டெவலப்பர் கேன் சூஸ் ஆர் த கிளையண்ட் கேன் டெல் தியர் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, ஸோ ஹோம் பேஜ் வேணும் அப்படின்னா அந்த ஹோம் பேஜ்க்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் மட்டும் என்ன A to Z அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க, வாங்கிட்டு அதுக்கான ப்ராசஸ் மட்டும் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இது முடிஞ்சோடனே they will go to the next page. Once they will give it to the client, they will go to the next page. They'll give it to the they will deploy, they will go to the next page. ஸோ இந்த மாதிரி ஒரு இது அப்பப்போ முடிக்க ரிலீஸ் முடிக்க they will give it to the client. ஓகே, ஸோ அந்த என்டையரா ஒரு 4 months 5 monthsக்கு வந்து டெவலப்மெண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க. 2 weeks முடிஞ்சோடனே they will give it to the client. ஓகேவா? கிளியர்? ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி ரியலிஸ்டிக் அப்ரோச். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாட்டர் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் வெரி ஓல்டு. 2 weeks நாட், ஐ மீன் லைக் ஒரு 6 months 5 monthஸாக ஒரு ப்ராஜெக்டை வச்சு அதை ரெக்குயர்மெண்ட் கேதர் பண்ணி அதுக்கு டெவலப்மெண்ட் தனியாக பண்ணி டெஸ்டிங் தனியாக பண்ணி, யூனோ இட்ஸ் வெரி ஓல்டு. ஓகேவா? ஸோ ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. இதில் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பிரிண்ட் 1 டெவலப்மெண்ட் முடிச்ச உடனே டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்பிரிண்ட் 2 டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஸ்பிரிண்ட் 1 டெஸ்டிங் போயிட்டு இருக்கும், இது முடிச்சோடனே நான் ஸ்பிரிண்ட் 2 டெஸ்டிங்க்கு நான் போவேன். ஓகேவா? ஸோ அப்படியே நெக்ஸ்ட் வேலை இருந்துகிட்டே இருக்கும், யாருமே ஐடியலாக இருக்க மாட்டாங்க, they'll be keep on working. ஓகேவா? So here functionality they can develop very rapidly and you can demonstrate. So resource requirements வந்து I mean waterfall விட இதுல கம்மி, because நான் சொன்ன மாதிரி தான்,
இதுல வந்து என்ன பண்ணுவீங்க, மொத்தமா வந்து டெவலப்மெண்ட் முடியிற வரைக்கும் எல்லா டெஸ்டர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. they will not do any work, they'll just simply wait. ஓகே, ஸோ டெவலப்மெண்ட் முடிஞ்சிட்ட பிறகு தான் இது கம்ப்ளீட் டெஸ்டிங். பட் ஹியர் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒன்ஸ் இது முடிஞ்சோடனே they'll go here, இது முடிஞ்சோடனே they'll go here. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க, டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க, டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாடியூலா டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இதுல இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐ டோல்ட் யூ, இப்போ வந்து எனக்கு கிளைண்ட் வந்து நான் ஹோம் பேஜ் நான் டெப்ளாய் பண்ணிடுறேன். அவங்க எனக்கு வந்து இந்த மாதிரி இது எக்ஸ்ட்ராவா வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஐ கேன் வெரி வெல் ஆட் டு நெக்ஸ்ட் ஸ்பிரிண்ட். ஏன்னா நான் நெக்ஸ்ட் ஸ்பிரிண்ட் ஸ்டார்ட் பண்ணல. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அதை நான் ஆட் பண்ணிப்பேன். எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் ஸ்பிரிண்ட்ல ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா நான் நெக்ஸ்ட் ஸ்பிரிண்ட்க்கு ரெக்யர்மெண்ட் கேதரிங் கூட நான் ஸ்டார்ட் பண்ணல. ஓகேவா? பிளானிங் எதுவுமே நான் ஸ்டார்ட் பண்ணல செகண்ட் ஸ்பிரிண்ட்க்கு. ஸோ ஐ வில் வெரி வெல் டேக் தட் அண்ட் ஐ வில் டூ தட். ஓகே, ஸோ these are all the like பாத்தீங்கன்னா advantages பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான். ஓகே, அண்ட் இதுல பாத்தீங்கன்னா early partial working solution, because 2 weeksலயே உங்களுக்கு வந்து ஒரு 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 அப்ளிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். அட்லீஸ்ட் ஒரு ஹோம் பேஜ் உங்களால பார்க்க முடியும். கரெக்டா? ஆனா அதுல வந்து கம்ப்ளீட்டா ஒரு 6 months 7 months கழிச்சு தான் ஏதாவது ஒரு பேஜ் நீங்க பார்க்க முடியும். ஏன்னா ரெக்யர்மெண்ட்டுக்கே வந்து அவ்வளோ நாள் போகும். ஓகேவா? ஸோ இது வந்து இட் கிவ்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டி டு டெவலப்பர்ஸ் வந்து தே கேன் சூஸ் என்ன அவங்க இப்போ டெவலப் பண்ண போறாங்க, என்ன அவங்க லேட்டரா டெவலப் பண்ண போறாங்க, when what they want to finish off now, அந்த மாதிரி it can choose. Okay, and it is easy to managerial point of view ல பாத்தீங்கன்னா it is easy to manage also, and it is very good model for environment that changes steadily. ஸோ ரொம்ப சேஞ்ச் இல்லாம எதனா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, எனக்கு வந்து இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு அந்த மாதிரி வேணும், மோஸ்டா என்னன்னா சேஞ்சஸ் வந்து நீங்க அகாமடேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வாட்டர் ஃபால் மாதிரி சேஞ்சஸ் வந்து அவ்வளோ அகாமடேட் பண்றது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஓகே, டிஸ்அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன தேவைன்னா ஒரு 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 அஜைல் லீடர் தேவை. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இப்போ அஜைல் பாத்தீங்கன்னா ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கு. I'll tell you what are all the terms. Okay, so first thing என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டிங் வந்து ஸ்க்ரம் மீட்டிங் சொல்லுவாங்க. SCRUM, ஸ்க்ரம் மீட்டிங். ஓகே, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நடக்கும். ஒரு 10 or 15 minutes ஸ்டாண்ட் அப் கால் மாதிரி நடந்து என்ன என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்ன என்ன டாஸ்க்ல யார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அது எல்லாமே வந்து they will do. Okay, then you will have one thing called product backlog. Okay, once again I think I'll be having என்னோட product backlog இருக்கும்னு நினைக்கிறேன். I'll check. Yeah, ஸோ ஸ்ப்ரிண்ட் பேக்லாக் சொல்லுவோம். ஓகேவா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன யார் என்ன டாஸ்க் பண்ண போறாங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து யாருக்கு என்ன அசைன் ஆயிருக்கு, எவ்வளோ நாளுக்குள்ள முடிக்கணும். ஓகேவா? என்ன டிக்கெட் ஐடி இருக்கு, ஸ்ப்ரிண்ட்ல என்ன ஸ்ப்ரிண்ட், இப்போ ஸ்ப்ரிண்ட் 1.0 இருந்து ஸ்ப்ரிண்ட் 7 வரைக்கும், இப்போ எங்களுக்கு வந்து ஸ்ப்ரிண்ட் 0 இருந்து ஸ்ப்ரிண்ட் 7 வரைக்கும் ஒரு ரிலீஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் யார் எதில் ஒர்க் பண்ண போறாங்க. ஓகே, ஒரு யூனிக் ஐடி கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொன்னல. ஸோ இப்போ யார் இதில் ஒர்க் பண்ண போறாங்க, இப்போ யார் நேம்ல என்ன இருக்கு. ஓகே, அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஐ டோல் ரைட் 2 weeks. ஓகே, அந்த 2 weeksக்கு வந்து எவ்வளோ ஹவர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, ஈச் டே எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படி. ஸோ மொத்தமா வந்து இட் வில் பி தேர் இன் திஸ் thing. Okay, so it will be there in this backlog, so we call it as sprint backlog. Okay, or product backlog நீங்க சொல்லலாம். Okay, so actually இது வந்து product backlog. sprint backlog பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிண்ட்டுக்கு தனியா இருக்கும், ஈச் ஸ்பிரிண்ட்டுக்கு தனியா இருக்குது. ஓகே, இது மொத்தமா சேர்த்து இருக்கிறதுனால you can call it as product backlog. so யார் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ண போறாங்க. ஓகே, so all these things will be present here. எவ்வளோ ஹவர்ஸ் யார் பேர்ல, பேசிக்கலி யார் பேர்ல என்னென்ன அசைன் ஆயிருக்கு, எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் டேர்ம். இன்னொரு டேர்ம் என்னன்னு கேட்பாங்கன்னா வாட் இஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ் மீட்டிங் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ரெட்ரோஸ்பெக்டிவ் மீட்டிங் என்னன்னா ஆஃப்டர் ஈச் ரிலீஸ் நடக்கும். ஸ்க்ரம் மீட்டிங் வந்து டெய்லி நடக்கும். ஓகே, ஆர் சில கம்பெனில வந்து வீக்லி த்ரைஸ் அப்படி நடக்கும். ஓகேவா? 3 days once 2 days once அப்படி நடக்கும். ரெட்ரோஸ்பெக்டிவ் மீட்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஈச் ரிலீஸ், அதாவது கஸ்டமர் கிட்ட நீங்க கிளையண்ட் கிட்ட ரிலீஸ் கொடுத்த பிறகு we'll have a meeting. Okay, we will have a meeting with our manager. Okay, with manager,
அந்த அந்த பர்டிகுலர் ஸ்பிரிண்ட்ல யார் யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க, ஓகே, டெவலப்பர்ஸ், பிஸ்னஸ் அனலிஸ்ட், டெஸ்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ ஆல் திஸ் பீப்புள் தே வில் டெல் ஃப்ரம் தியர் சைட் வாட் வென்ட் குட் அண்ட் வாட் வென்ட் ராங். ஓகே, ஸோ பேசிக்கலி இது எதுக்குன்னா ஒரு லேர்னிங் மீட்டிங் மாதிரி. ஸோ தட் என்னெல்லாம் வாட் வென்ட் ராங் தான் மோஸ்ட்டாக பேசுவாங்க. ஸோ வாட் வென்ட் ராங் பேசிட்டு நெக்ஸ்ட் டைம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஓகே, ஸோ ரெட்ரோஸ்பெக்டிவ் மீட்டிங் இஸ் அ மீட்டிங் வேர் all the members of the sprint will be available, like business analyst, testers, developers, managers will be there. So they will all come up with what went wrong and what went good, to make sure that they don't do the same mistake again in the next release. Okay, wow. Clear? Okay, ma'am. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஓவரால் பிளான் வேணும். இப்போ யார் என்ன பண்ண போகிறாங்க, இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த ப்ராடக்ட் பேக்லாக் அது உங்களுக்கு ஓவராலாக வேணும். யார் என்ன பண்ண போகிறாங்க அது வேணும். அப்புறம் யூ நீட் அஜைல் லீடர் வேணும். ஸோ ஐ டோல்ட் யூ ரைட், இந்த அஜைலுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் வேணும். ஓகே, ஸோ ஸ்க்ரம் மாஸ்டர் சொல்லுவாங்க சில கம்பெனியில். ஸோ இவங்கெல்லாம் வேணும். அது இல்லைன்னா வந்து இட் வில் நாட் ஒர்க். ஸோ அவங்களுக்குலாம் தேவையில்லாமல் அது எக்ஸ்ட்ரா சேலரி தான். ஓகேவா? ஆனால் வாட்டர் ஃபாலில் இதெல்லாம் தேவைப்படாது. ஏன்னா இதில் ஏன் தேவைப்படும் அப்படின்னா, பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் வில் பி ஒர்க்கிங் அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாஸ்கில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ யார் எதில் ஒர்க் பண்ணுவாங்க, யாருக்கு எது அலோகேட் பண்ணுறோங்கிறதே ஒரு பெரிய தலைவலி. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து they'll have to maintain. ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்ட்ரிக்ட் டெலிவரி மேனேஜ்மெண்ட். ஓகே, என்னன்னா டெட்லைன் 2 வீக்ஸ்னா 2 வீக்ஸில் முடிச்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா அது பேக்லாக் ஆகிடும். பேக்லாக்னா உங்களுக்கு வந்து லைக் அது நீங்க முடிக்கலன்ற மாதிரி எஸ்கலேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ டெலிவரி டைம்லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும், டெட்லைன்ஸ். ஓகே, ஸோ ஹியர் என்னன்னா இட் டிபெண்ட்ஸ் ஹெவிலி ஆன் தி கஸ்டமர் இன்ட்ராக்ஷன். ஸோ நம்ம கஸ்டமர் கிட்ட ஒரு ரிலீஸ்க்கு அப்புறம் போய் கொடுத்துட்டு வருவோம். கரெக்டா? இப்போ கஸ்டமர் வந்து கிளியரா இல்ல. ஓகே, இப்போ கஸ்டமர் வந்து நிறைய சும்மா எதனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நோ ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் தட் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா டீம் வந்து ராங் டைரக்ஷன்ல வந்து போயிடும். கரெக்டா? ஸோ எதனா வந்து அவங்க குழப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா கடைசியில் அப்ளிகேஷனே வந்து லைக் யூஸ்லெஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ திஸ் ஆர் ஆல் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை இண்டிவிஜுவல் டிபெண்டன்சி இருக்கும். இப்போ வந்து லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் திருமூர்த்தி ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ வந்து அவர் தான் ஒரு ஸ்பிரிண்ட்க்கும் he will know what he is going to do, நெக்ஸ்ட் ஸ்பிரிண்ட்ல என்ன பண்ண போறாங்க. ஸோ எவ்ரிதிங் he will know. ஓகே, ஸோ டாக்குமெண்டேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதனால ஒரு இண்டிவிஜுவல் டிபெண்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இன் திஸ் அஜைல் மாடல். ஓகே, so disadvantages பாத்தீங்கன்னா it is very less. Okay, compared to the advantages, it has many advantages. Okay, so that's why people go for agile. Okay, நானே வந்து I told you waterfall and I told you agile. கரெக்டா? ஸோ இப்போ நீங்க ஒரு மேனேஜரா இருந்தா எந்த மெத்தடாலஜி நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க? what do you feel is a good one? Agile. அஜைல் தான். கரெக்டா? ஏன்னா வந்து வாட்டர்ஃபால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய மெத்தடாலஜி அண்ட் மோர் ஓவர் யூல் ஹாவ் டு லைக் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் அமௌண்ட் ஆஃப் டைம் ஆன் எவ்ரிதிங். ஈச் ஸ்டேஜுக்கு யூல் ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் அமௌண்ட் ஆஃப் டைம். இட் இஸ் நாட் லைவ்லி. கரெக்டா? இதுனா டக்கு நீங்க இமேஜின் ரைட், you'll have so many meetings, you'll have so many tasks to do. அப்ளிகேஷன் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கும், இன்டெகிரேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒன்னொன்னா முடிஞ்சிட்ட பிறகு இன்டெகிரேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. So agile will be interesting. So that's why many companies, almost I can say like 95% of the companies, they follow agile. Other things they don't follow. But basically no other things also. Interviewல கேட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லாம இருக்கிறதுக்காக தான் we are learning other things. But interviewல டெஃபினட்டா agile பத்தி கேட்பாங்க. So you know the concept. Okay, ஒண்ணுமே இல்ல, ஒரு அப்ளிகேஷனை மாடியூல்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி we are developing. அதுதான் agile methodology. Okay, so any doubts you have? இது எப்படி அது எப்படி அந்த மாதிரி என்ன டவுட்ஸ் இருக்கா? மேம் ஒரு டவுட் மேம். யா, ஸோ நம்ம வாட்டர்ஃபால் மாடல் பார்த்தோம்ல மேம், லைக் எஸ்டிஎல்சி மாதிரியே தான் அதுவும். எஸ்டிஎல்சிக்கும் வந்து வாட்டர்ஃபால் மாடலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு எனக்கு புரியல. இல்ல எஸ்டிஎல்சி என்னன்னா அது வந்து ஒரு ஓவரால் ஒரு இந்த ஸ்டேஜ் இதுதான் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அதே தான் அப்படியே ஃபாலோ பண்ணி மெத்தடாலஜி என்னன்னா இப்போ வாட்டர்ஃபால் வந்து ஒன்று முடிஞ்சோடனே இன்னொன்னு வருது. ஓகேவா? அஜைலையும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டேஜஸ் தான். வேர்ட்ஸ் வந்து மாறி இருக்கும் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் பிளானிங்,
requirements gathering, design, build na development, testing, review. ஓகேவா? ரிவ்யூனா அந்த டெப்ளாய் ரிவ்யூ பண்ணிட்டு டெப்ளாய் பண்றது. ஓகேவா? ஸ்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் அதே தான். நம்ம டெவலப் பண்ற மெத்தட் தான் வேற. புரியுதா? இப்போ நெக்ஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா அதே ஸ்டேஜ் தான் வரும். இதுலயும் பாத்தீங்கன்னா இதே தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் வரும், அப்புறம் டெவலப் வரும், டெஸ்ட் வரும், டெப்ளாய் வரும். எல்லாத்துலயுமே ஒரே ஸ்டேஜஸ் தான். பட் நீங்க டெவலப் பண்ற விதம் தான் வேற. கிளியரா? வாட்டர் ஃபால்ல வந்து ஒன்னு முடிஞ்சோனே இன்னொன்னு டெவலப் பண்றீங்க. அஜைல்ல வந்து சைட் பை சைட் டெவலப் பண்றீங்க. கிளியரா? stages பொறுத்த வரைக்கும் those are all the stages. ஓகேவா? in waterfall you do one after the other, whereas in agile you split and you do for one each module. That is the difference, but the stages வந்து same தான் agile லயும். There is no difference. அதே பிளானிங் தான், அதே டிசைன் தான், அதே டெவலப்மெண்ட், அதே டெஸ்டிங், அதே இம்ப்ளிமெண்டேஷன் தான். எதுனாலும் இந்த ப்ரொசீஜர் மாறாது. நீங்க டெவலப் பண்ற விதம் தான் வேற. இந்த வேஸ்ல யூ கேன் டெவலப், but the process you cannot change. புரியுதுல? Okay. Okay. Clear or you want me to tell one more time? No, ma'am. No, ma'am. Yeah, ma'am. Vignesh and Tirumurthy, clear? Yeah, clear, ma'am. Okay, ma'am. Clear, ma'am. Okay. So அந்த Okay, ma'am. process வந்து மாறாது. Okay, அந்த stages வந்து மாறாது. But the way you approach things. Anyway, you are going to travel from Central to Coimbatore. Coimbatore to Central. There is no change in your starting point and destination point. அது change கிடையாது. But the way you go, the way you approach. Maybe you can go in even bus or train. Whatever you want, you can go. But the destination and starting point will be the same. Okay? It's the way you how you approach. Okay? Okay, so the next thing we have is rapid application development. Okay, so na design stage appo I used a word or sample application develop பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு word சொன்னேன், ஒரு term சொன்னேன். அது என்ன ஞாபகம் இருக்கா? Prototype, ma'am. Hello? Prototype, ma'am. Yeah, prototype. Prototype na சொன்ன மாதிரி இருந்தது. So இதுல பாத்தீங்கன்னா என்னன்னா you will develop a prototype. Okay, so என்னன்னா அதே தான் requirement gathering stage அதே தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பிளானிங் ஃபர்ஸ்ட் அதே தான் இருக்கும், requirement gathering அதே தான் இருக்கும். டிசைன் முடிஞ்சிட்டு ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி டெவலப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணி அதை கிளைண்ட் அது ஓகே ஆகிட்ட பிறகுதான் they will start with the development. ஸோ ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி டெவலப் பண்ணி அதை கிளைண்ட் கிட்ட காமிச்சு அப்ரூவல் வாங்கிட்ட பிறகுதான் they will start with the development. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். மற்ற ஸ்டேஜஸ் எல்லாமே சேம் தான். ஸோ என்னன்னா இதுல வந்து திருப்பி இந்த மாடியூல்ஸா தனித்தனியா டிவைட் பண்ணிடுவாங்க. டிவைட் பண்ணிட்டு ப்ரோட்டோடைப்பா ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ரோட்டோடைப் மாதிரி டெவலப் பண்ணிட்டு அதை எடுத்து போய் காமிப்பாங்க. காமிச்சிட்டு ஓகே சொன்னோடனே திருப்பி இது பண்ணுவாங்க. ஸோ டெவலப்மெண்ட் மட்டும் தனித்தனியா மாடியூலா பண்ணி ஒரு ப்ரோட்டோடைப்பா காமிச்சு அப்ரூவ் ஆகிட்ட பிறகு டெவலப் பண்ணுவாங்க. ஓகேவா? இது எப்ப யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடலிங் டிசைனர்ஸ் உங்ககிட்ட நிறைய பேர் இருக்காங்க, டிசைனர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ். ஓகே, பட்ஜெட்டும் நிறைய ஏன்னா நிறைய டூல்ஸ் தேவைப்படும் மாடலிங்க்கு. ஸோ அப்பதான் யூ கேன் யூஸ் திஸ். ஸோ ஹியர் யூ கேன் சூஸ் ஒன்லி டொமைன். சரியா கேட்கலாம் மேம், விட்டு கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க. சரியா கேட்கலாம் மேம், விட்டு கேக்குது. இப்போ லைட்டா டிஸ்டர்பன்ஸா இருக்கு மேம். ஒரு நிமிஷம். இப்போ கேக்குது மேம். I think someone is not on mute. Once again. இப்போ கேக்குதா? இப்போ ஓகே மேம். ஓகே, ஸோ இது எப்பன்னா லைக் when you have domain experts உங்ககிட்ட இருக்காங்க. ஓகே, ஸோ relevant business knowledge-ஓட if you have domain experts you can go for this. ஓகே, ஸோ இந்த இடத்துலலாம் மட்டும்தான் you will choose this. ஓகே,
ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் இதுலேயும் வந்து இப்போ வந்து வாட்டர் ஃபால்லேயே வந்து கிளைண்ட் வந்து இல்லை ரெக்குவயர்மெண்ட்ஸ் நிறைய சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் அப்போது ரெக்குவயர்மெண்ட் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். ஓகே, ஸோ அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேன் பி அகாமடேட்டட். பிகாஸ் நீங்கள் ப்ரோட்டோடைப் எடுத்துகிட்டு போய் காமிக்கும் போது கிளைண்ட் வந்து எதனா சேஞ்சஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸில் சொல்கிறாங்க அப்படின்னா யூ கேன் அகாமடேட்டட். ஓகேவா, அண்ட் ப்ராக்ரஸ் கேன் பி மெஷர்ட். ஸோ எதில் இருக்கும் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் வந்து யூ கேன் மெஷர். ஓகே, ஸோ ப்ரொடக்டிவிட்டி வித்தின் ஃபியூவர் பீப்புள், கம்மி பீப்புள் வச்சு யூ கேன் அச்சீவ் ப்ரொடக்டிவிட்டி. டெவலப்மெண்ட் டைம் வந்து இதில் ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் மாடலிங்கில் வந்து டிசைன் பண்ணும் போதே வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 60% ஆஃப் த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா, பாக்கி நீங்கள் அந்த கம்ப்ளீட் கோடிங் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ டெவலப்மெண்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, இனிஷியல் ரிவ்யூ வந்து குவிக்காக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிகாஸ் இனிஷியல் ரிவ்யூ ஏன் குவிக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா வந்துட்டு பிகாஸ் யூ கேன் யூனோ நீங்கள் எடுத்துகிட்டு போய் ப்ரோட்டோடைப்பை காமிச்சு ஓகே பண்ணி அப்படி ரிவ்யூவில் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் கிளைண்ட் கிட்ட போயிட்டு என்ன ஃபீட்பேக்குன்னு கேட்டுட்டு யூ கேன் கம் பேக் அண்ட் யூ கேன் டெவலப் எவ்ரி எல்லாமே. ஓகே, ஸோ இன்டெகிரேஷன் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணுவீங்க. ஸோ ஒரு மாடல் போய் காமிப்பீங்க, ஓகே டெவலப் பண்ணோடனே திருப்பி அதை இன்டெகிரேட் பண்ணி நெக்ஸ்ட் போயிட்டே இருப்பீங்க. ஸோ இன்டெகிரேஷன் இஷ்யூஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் இன் திஸ் மாடல். ஓகே, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் உங்களுக்கு வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங் டீம் மெம்பர்ஸ் மேலே ஒரு டிபெண்டன்சி இருக்கும். ஓகே, ஸோ என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங் டீம் மெம்பர்ஸ் மேலே ஒரு டிபெண்டன்சி இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ யூ வில் ரெக்வயர் ஹைலி ஸ்கில் டெவலப்பர்ஸ் ஆர் டிசைனர்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஹைலி ஸ்கில் டெவலப்பர்ஸ் டிசைனர்ஸ் தேவைப்படுவாங்க. மாடலிங் ஸ்கில்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, இதுதான் இதோட பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா, மேனேஜ்மெண்ட் காம்ப்ளெக்சிட்டி வந்து கொஞ்சம் இஸ் மோர். ஓகே, அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்வால்மெண்ட் வந்து த்ரூ அவுட் த சைக்கிள் உங்களுக்கு யூசர் இன்வால்மெண்ட் தேவைப்படும். இதுவும் வந்து ஷார்ட்டர் டெவலப்மெண்ட் டைம்ஸ் உங்களுக்கு வேணும். டெவலப்மெண்ட் வந்து கம்மி, இப்போ சில கம்பெனி டெவலப்பர்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா they can go for this model because ஏன்னா டிசைனிங்லேயே கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் முடிச்சிருவீங்க எல்லாமே. ஓகேவா, these are the time where you can go for this RAD, rapid application development model you can go. Okay, these are all not that much important. ஸோ இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெயின் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் அஜைல் தான் கேட்பாங்க இன்டர்வியூவில். இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வந்து ஒரு 2% 3% சான்ஸ் தான் இருக்கு இன்டர்வியூவில். ஓகே, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சும்மா. இப்போ ரியல் டைம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ஒரு மெத்தடாலஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு மெத்தடாலஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அஜைல் தான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்ல போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அஜைல்னு சொன்னாலே போதும். அவங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா கேட்டாங்கன்னா கூட கேள்விப்பட்டிருக்கேன், ஐ ஜஸ்ட் ஹர்ட் ஆஃப் இட் பட் வி டோன்ட் யூஸ் இட் இன் ஆர் கம்பெனின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஏன்னா ஒரு கம்பெனியில் ஒரு மெத்தடாலஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட்க்கு மெயினாக ஒரு மெத்தடாலஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, clear? Any doubts in all the three models? Waterfall, RAD and Agile? No, ma'am. Hello? இல்ல மேம். என்ன டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம். No, ma'am. No, ma'am. Okay. So next we have is V model. Okay, so V model வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா they call it as verification and validation model சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ இன்டர்வியூல வந்து they'll ask you one question, what is verification and what is validation? ஓகேவா, ஸோ வெரிஃபிகேஷன்னா என்னன்னா verification is a process, okay, to check whether we are developing the correct product or not. நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணும் போதே அதை நம்ம கரெக்டாக டெவலப் பண்ணுறோமா, ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் வெரிஃபிகேஷன். ஓகேவா, ஸோ அதுதான் வேலிடேஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் இஸ் அ ப்ராசஸ் டு செக் வெதர் த டெவலப்டு ப்ராடக்ட் இஸ் கரெக்ட் ஆர் நாட்.
ஆல்ரெடி டெவலப் பண்ண ப்ராடக்ட் வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்றது தான் வந்து வேலிடேஷன். ஓகே, ஸோ வெரிஃபிகேஷன்ல வந்து தென் அண்ட் தேர் நீங்க செக் பண்ணுவீங்க. ப்ராடக்ட் டெவலப் பண்ணும்போதே அது கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவீங்க. வேலிடேஷனை கம்ப்ளீட்டா அது டெவலப் பண்ணி முடிச்சிட்ட பிறகும் செக் பண்ணுவீங்க அது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ தட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன். ஓகே, வி மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அதே தான், யூ கேன் சி ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ், டிசைன், அதே தான். இதில் என்னன்னா நீங்கள் அந்த ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் ஸ்டேஜில் இருக்கும் போதே அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஸோ வி வில் சி வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் டுமாரோ வில் பி சீயிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங். ஸோ வி ஹாவ் யூனிட் டெஸ்டிங், we have integration testing, system testing, acceptance testing, and so many other types of testing. Okay, I'll give you an idea. Okay, so unit testing na enna na, ipo say for example I'm developing this screen share. Okay, so screen share ku na code eludren. Okay va, so once I finish this, I will check the screen share functionality. அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நான் செக் பண்ணுவேன். வெறும் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது ஒரு சிங்கிள் யூனிட். ஓகே, யூனிட்னா என்ன, ஒரு சிங்கிள் யூனிட் மட்டும் செக் பண்றது தான் யூனிட் டெஸ்டிங். ஓகே, ஸோ யூ வில் செக் தட் அலோன், அதுதான் வந்து யூனிட் டெஸ்டிங். Integration testing, and tomorrow I'll tell you technically how you do that, everything I'll tell you. Now I'm giving you a heads up. Integration testing என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, you will integrate 2-3 things. இப்போ எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஒர்க் ஆகுதா, அதில் மியூட் ஒர்க் ஆகுதா, இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் இருக்கும் போதே என்னால் வீடியோ ஆன் பண்ண முடியுதா, மியூட் ஆன் பண்ண முடியுதா, தென் என்னால் வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியுதா, இதெல்லாம் செக் பண்ணுறது. யூ இன்டெகிரேட் 2-3 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் செக், அதுதான் இன்டெகிரேஷன் டெஸ்டிங். ஓகே, நெக்ஸ்ட் யூ ஹாவ் சிஸ்டம் டெஸ்டிங். சிஸ்டம் டெஸ்டிங் என்னன்னா ஆஸ் அ ஹோல் என்டையர் ஜூம் ஆப்பை செக் பண்ணுவீங்க. எல்லாமே லாகின் சைன்இன் பண்ண முடியுதா, மீட்டிங் கிரியேட் பண்ண முடியுதா, எவ்ரி திங் யூ வில் டெஸ்ட் எண்ட் டு எண்ட், அதுதான் வந்து சிஸ்டம் டெஸ்டிங். தென் யூ ஹாவ் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஓகே, ஸோ அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி இப்போ இந்த யூனிட் டெஸ்டிங் வந்து டெவலப்பர்ஸும் பண்ணுவாங்க, டெஸ்டர்ஸும் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இந்த யூனிட் டெஸ்டிங், இன்டெகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எய்தர் பிஸ்னஸ் அனலிஸ்ட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து கிளைண்ட் சைடில் பண்ணுவாங்க, ஒரு எண்ட் யூசர் யாருன்னா பண்ணுவாங்க. அதாவது அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அந்த ப்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ தே வில் டூ அ ஃபைனல் லெவல் ஆஃப் டெஸ்டிங் டு செக் வெதர் எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் ஃபைன் ஆர் நாட். ஓகேவா, ஸோ ஏன்னா ப்ரொடக்ஷன் லைவுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ லைவ்னா இப்போ நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக, ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு முன்னாடி தே வில் டூ ஒன் லெவல் ஆஃப் டெஸ்டிங், அதுதான் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஓகே, ஸோ வி வில் see that also in detail. Okay, so you don't now get confused. I just want to give a heads up on this. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் ஸ்டேஜில் இருக்கும் போதே அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்க்கு டெஸ்ட் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே வில் ரைட் டெஸ்ட் ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்க்கு எழுதுவாங்க. ஓகே, ஸோ தே வில் ரைட் டெஸ்ட் கேசஸ் ஃபார் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். அதே மாதிரி சிஸ்டம் டிசைனில் இருக்கும் போதே தே வில் ரைட் டெஸ்ட் கேசஸ் ஃபார் சிஸ்டம் டெஸ்டிங். ஆர்கிடெக்சர் டிசைனில் இருக்கும் போதே தே வில் ரைட் டெஸ்ட் கேசஸ் ஃபார் இன்டெகிரேஷன் டெஸ்டிங். மாடியூல் டிசைனில் இருக்கும் போதே தே வில் ரைட் டெஸ்ட் கேசஸ் ஃபார் யூனிட் டெஸ்டிங். ஓகே, ஸோ ஒன்ஸ் கோடிங் முடிஞ்சிட்ட பிறகு தே வில் டூ த டெஸ்டிங். ஓகே, ஸோ பேரலாகவே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் வரும்போதே they will start writing the test cases. Okay, finally when the coding is done they will do the testing. Okay, so this is the V model. Okay, so here இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா again where இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து this also same like waterfall model தான் மாதிரி தான் இருக்கு. ஸோ என்ன ஒரே ஒரு இதுனா வாட்டர்ஃபால் மாடலை டெவலப்மெண்ட் முடிஞ்சிட்ட பிறகு தான் நீங்கள் டெஸ்டிங்க்கு டெஸ்ட் கேசஸே எழுத ஆரம்பிப்பீங்க. இதில் வந்து பேரலாக ஆரம்பிச்சிருவீங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ஸோ அதில் இருக்க அதே அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இதுலேயுமே. இதில் வந்து என்னன்னா ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் வெரி வெல் டிஃபைன், கிளியர்லி டாக்குமெண்டட் அண்ட் ஃபிக்ஸ். ஸோ ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் யூ வில் கோ ஃபார் திஸ். ஓகே, அண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஷார்ட்டாக இருந்தால் ஓகே, அண்ட் டெக்னாலஜி வந்து டைனமிக்காக இல்லாமல் என்டையர் டீம் மெம்பர்ஸ்க்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். ஓகே, அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் லைக் வாட்டர்ஃபால். ஃபேஸஸ் ஆர் ஹைலி டிசிப்ளின் மாடல் அண்ட் ஃபேஸஸ் ஆர் கம்ப்ளீட்டட் ஒன் அட் அ டைம். ஓகே, அண்ட் ஸ்மாலர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து திஸ் வில் ஒர்க் வெரி வெல். அண்ட் ஈச் ஃபேஸ் வில் ஹாவ் ஸ்பெசிஃபிக் டெலிவரபிள்ஸ் அண்ட் ரிவ்யூ ப்ராசஸ். ஸோ இது சேம் லைக் வாட்டர்ஃபால் மாடல் தான், ஒன்லி டிஃப்ரென்ஸ் இதுதான். ஓகேவா,
டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஹை ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி. ஏன்னா திடீர்னு கிளைண்ட் வந்து எனக்கு இந்த இது எனக்கு இப்படி வேணும் இல்லை எனக்கு இது இப்படி வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா திருப்பி நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து போய் ரெக்குவயர்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும். இப்போ ரெக்குவயர்மெண்ட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக டெஸ்ட் கேஸ் சேஞ்ச் பண்ணணும். கரெக்டா? ஸோ டெஸ்ட் கேஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஓகே. அண்ட் திஸ் அ வெரி புவர் மாடல் ஃபார் லாங் அண்ட் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். ஸோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து இது வந்து ரொம்ப புவர் மாடல். ஓகே. ஸோ அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ ரெக்குவயர்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஓகே. ஸோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா திஸ் நாட் அ குட் மாடல். ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து இப்போ டெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்குன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கோ பேக் அண்ட் சேஞ்ச் அ ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ ஒன்ஸ் டெஸ்டிங்க்கு வந்துட்ட பிறகு நீங்கள் திருப்பி போய் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். இதுலேயும் வந்து லேட்டாக தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி கிடைக்காது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த various advantages and disadvantages of V model. Okay. So any doubts in this? No, ma'am. No, ma'am. Any doubts? No, ma'am. No, ma'am. Clear la? Yes, ma'am. Okay. So ஒரு தடவை சும்மா go through பண்ணி பாருங்க, you will understand. It is very simple எல்லாமே. ஓகேவா? திருப்பி லைக் அதே தான் இருக்கும். வெறும் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எப்படி என்ன டிஃபரன்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எல்லா மாடலுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? So last we have one model which is spiral model. Okay. So spiral modelல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து I told you right. So requirements வந்து கேதர் பண்ணிட்டு ஓகேவா? ஸோ ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேதர் பண்ணிட்டு டிசைன் பண்ணிட்ட பிறகு அந்த டெவலப்மெண்ட் பண்ணுறது மட்டும் என்ன பண்ணுவாங்க, ப்ரோட்டோடைப் மாதிரி பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக அவங்க கோட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கோட் அடிக்க ஆரம்பிச்சுட்டு கிளைண்ட் கிட்ட காமிப்பாங்க. ஓகேவா? ஸோ கிளைண்ட் வந்து ஓகே இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும்னு மாற்றினாங்கன்னா திருப்பி வந்து இங்கே பில்ட் 2 அப்படின்னு ஒன்று டெவலப் பண்ணி திருப்பி கஸ்டமர் கிட்ட ஃபீட்பேக் போவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் ஓகே சொல்கிற வரைக்கும் புது பில்டாக டெவலப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்பைரல். ஸோ ஸ்பைரல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்மெண்ட் மட்டும் ஸ்பைரல் மாதிரி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. கிளைண்ட் கிட்ட காமிச்சு ஓகே வாங்கிட்ட பிறகு டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் சுத்தமாக யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இஸ் நாட் ஷுர் ஆஃப் தியர் ரெக்வயர்மெண்ட்ஸ் விச் இஸ் யூஸ்வலி த கேஸ். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் தான் என்னோட கஸ்டமர். ஓகே. ஸோ எனக்கு வந்து வெறும் சும்மா ஒரு ஐடியா இருக்குது, எனக்கு எதுனா ஒரு ஆப் நான் டெவலப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ நான் வாட்ஸ்அப்பில் இந்த குரூப் க்ரியேட் பண்ணுறல, எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு நான் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது, எனக்கு அந்த ஆப் எப்படி வேணும், என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எனக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா இருக்குது, அவ்வளோதான். ஸோ நான் சொல்கிறேன் ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு லாகின் மட்டும் போடுங்க, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பேஸ் மட்டும் ஒன்று வச்சுக்கோங்க, நான் போக நான் சொல்கிறேன் யோசிச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு போகலாம். ஓகேவா? ஏன்னா அவங்க பண்ணி கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், நீங்கள் சொல்லலாம், அவங்க செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இதுக்கு இந்த மாடலுக்கு நீங்கள் போகலாம். ஓகேவா? பட் அந்த மாதிரி யூஸ்வலாக இருக்காது. ஓகே. ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராஜெக்ட்லாம் அந்த மாதிரி இருக்காது. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் வருது, நியூ ப்ராடக்ட் லைன் இருக்குது. ஓகே. ஸோ புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபேஸஸில் கஸ்டமர் ஃபீட்பேக் கேட்டுட்ட பிறகு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டிக்காக இவால்வேட் பண்ணணும் அப்படின்னாலும் யூ கேன் கோ ஃபார் திஸ். Okay. So these are all the various time where you will go for this spiral model. Okay. Advantages என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேன் பி அகாமடேட்டட். இப்போ எதனா ரெக்குவயர்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அகாமடேட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் என்ன கிளைண்ட்டே வந்து தே நாட் ஷுர் ஆஃப் த ரெக்குவயர்மெண்ட். ஸோ ஒரு தான் நீங்கள் போயிட்டு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை நீங்கள் கேட்டுட்டு வந்து நீங்கள் அகாமடேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி யூசர்ஸ் கேன் see the system early. அதே பிகாஸ் you will start developing, you will go and show to the user, okay, இது ஓகேவா, இது நாட் ஓகேவா. ஸோ they can see it very early itself. Okay. And அதே மாதிரி development can be divided into smaller parts and risky parts can be developed earlier. Okay. ஸோ எதெல்லாம் நீங்கள் ரிஸ்க்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணலாம் சீக்கிரமாக. ஓகேவா?
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா these are all the advantages. Okay. Okay. So disadvantages, if you see, management வந்து it is very complex here. Okay. ஏன்னா நீங்க client கிட்ட போயிட்டு நீங்க வந்து you'll have to get the feedback and then you'll have to again start developing. Okay. So இதனால வந்து the management is very complex. And end of the project வந்து may not known early. ஸோ எப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் முடியுங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்க இந்த மாதிரி பண்ணி பண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கிளைண்ட் பாட்டு சேஞ்ச் சொல்லிட்டே தான் இருப்பான். இட் வில் கோ ஆன், என்ன சொல்றது, இட் வில் கோ கீப் ஆன் கோயிங். ஸோ அப்படின்ற போது திஸ் நாட் அ குட் திங். கரெக்டா? அண்ட் அதுதான் ஸ்பைரல் மே கோ ஆன் இன்டெஃபினெட்லி. ஸோ எப்போ வந்து இது எண்ட் ஆகுதுன்னே சொல்ல முடியாது, அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? So and it is not suitable for small or low risk project. Okay. And could be expensive. ஏன்னா வந்து ஒரு தடவை நீங்க கிளைண்ட் கிட்ட போயிட்டு அவன் சேஞ்சஸ் சொல்ல நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா டைம் ஜாஸ்தி ஆகும். அப்போ வந்து காஸ்ட்டும் ஜாஸ்தி ஆகும். கரெக்டா? அண்ட் ப்ராசஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் வை பீப்புள் ஆர் நாட் கோயிங் ஃபார் திஸ் டைப் ஆஃப் மாடல். ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்காது, எல்லாமே ஒரு மாதிரி இன்ஃபார்மலாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் வி ஆர் நாட் கோயிங் ஃபார் திஸ் டைப் ஆஃப் மாடல். ஓகே. So any doubts in this? மேம் அது குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் மேம். புரியல என்னது? இப்போ ஸ்பைரல் மாடல் யூஸ் பண்ணா குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் மேம். ப்ராடக்ட் குவாலிட்டி அதுதான் சொல்றேன், ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா டெஸ்டிங் நீங்க பண்ணுவீங்க கண்டிப்பா. ஓகேவா? ஸோ நீங்க என்னதான் டெவலப்மெண்ட் பண்ணாலும் டெஸ்டிங் பண்ணிட்டு தான் கொடுப்பீங்க. குவாலிட்டி இருக்கும். பட் என்ன ப்ராப்ளம்னா அவங்க பாட்டு சேஞ்சஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுதான் பிரச்சனை இதுல. ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். விக்னேஷ், ஒன் டவுட் மேம். யா சனம். மேம் இப்போ ரேபிட் அப்ளிகேஷன்ல ஒன்லி வந்து பார்த்தோம்னா நம்ம டெவலப்மெண்ட்ல தான் வந்து ப்ரோட்டோடைப் பண்ணி அவங்க பண்ணுவாங்க, அப்புறம் தான் நம்ம டெஸ்டிங் போற மாதிரி இருக்கும்னு சொன்னீங்களா மேம்? ஆமா. இப்போ இந்த ஸ்பைரல் மாடல்லையும் வந்து சேம் அதே மாதிரி இருந்தா மேம்? பிகாஸ் டெவலப்பருக்கு தான் இந்த வந்து இதுல வந்து அதிகமா ப்ரியாரிட்டி இருக்கு, டெஸ்டிங்க்கு அவ்வளவும் கிடையாதுங்களா? ஆமா, ஏன்னா வந்து இதுல வந்து ப்ரோட்டோடைப் மாதிரி கிரியேட் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ வந்து ஸ்பைரல்ல வந்து இப்போ நீங்க ஒரு பில்டு ரெடி பண்றீங்க. ஓகேவா? அப்படி பண்றீங்க அப்படின்னா அதை ரெடி பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு கிளைண்ட் கிட்ட போய் காமிப்பீங்க. திருப்பி அவங்க ஏதாவது சேஞ்ச் சொன்னாங்கன்னா அதை பில்ட் டூன் ரெடி பண்ணி திருப்பி டெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஆனா அதுல ரேபிட் அப்ளிகேஷன் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணிட்டு கிளைண்ட் கிட்ட காமிச்சிட்டு ஓகே சொன்னே டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க. திருப்பி இன்னொரு ப்ரோட்டோடைப் காமிச்சிட்டு ஓகே சொன்னே டெவலப் பண்ணுவீங்க. மொத்த டெவலப்மெண்ட் முடிஞ்சிட்ட பிறகு தான் டெஸ்டிங் கொடுப்பீங்க. ஓகே ஓகே. அது வந்து ஃபுல்லாமே டெவலப்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கேட்ட ஃபினிஷ் ஆக வரும்போது தான் நம்ம வந்து டெஸ்டிங் பண்றோம். இதுல வந்து ரெண்டுமே முடிச்சிட்டு தான் நம்ம காமிக்கிறோம் இல்லைங்களா இந்த ஸ்பைரல்ல? யா எக்ஸாக்ட்லி. யா ஓகே மேம். ஓகே. யா ஓகே மேம். Vignesh, you have any doubts? No, ma'am. Okay, so Tirumuti doubts என்ன இருக்கா? இல்ல மேம். சரி. Okay, அப்ப doubts எதுவும் இல்லனா we can wind up the session. I have sent the notes also, so அது ஒரு clear-ஆ பாருங்க. பார்த்து என்ன டவுட்ஸ் இருந்தா எனக்கு பிங் பண்ணுங்க. ஓகேவா? Okay, ma'am. மேம். Okay? Okay, ma'am. சரி, okay then. Bye. ஹலோ மேம். யா சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. டெஸ்டிங் ரெஸ்யூம் ஃபார்மேட் பண்ண வேணும் மேம். டெஸ்டிங்க்கு ரெஸ்யூம் ஃபார்மேட் என்ன பண்ணனும்? புரியல. டெஸ்டிங்க்கு ரெஸ்யூம் ஃபார்மேட் மேம். ரெஸ்யூம் இப்பவே வேணுமா உங்களுக்கு? அதான் அப்லோட் பண்ணனும். நாக்குள்ள அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். சரி நான் அனுப்புறேன். அப்படியே சைடு பை சைடு அப்படியே அப்லோட் பண்ணிட்டு I will send after a week, but I'll send if you want I'll send you ordering. ஓகேவா?
ஓகே மேம் நீங்க மெயில் ஐடிக்கு சென்ட் பண்றீங்க. ஓகே ஓகே மேம் ஓகே. Okay then. So we will Ah. mind. ஓகே மேம். Tomorrow also we'll have at the same time. Tirumurthy, இப்ப லாக்டவுன் போட்டா உங்களுக்கு ஓகேல மார்னிங் செஷன்? ஓகே மேம். லாக்டவுன் போட்டா ஓகே மேம். எப்போ மண்டேல இருந்து லாக்டவுன் இருக்கும்னு சொல்றாங்க. ஆமா இங்கேயும் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு எந்த ஒரு அபிஷியலா எதுவும் வரல தொடர்ந்து. ஏன்னா விக்னேஷ்க்கு வந்து மார்னிங் வேணுமா? அண்ட் எனக்கும் வாட் ஐ ஃபீல் மார்னிங்னா வேற ஆக்சுவலி இன்னும் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஓகேவா? அவங்களுக்கு நான் மேனுவல் தனியா எடுத்துட்டு இருக்கேன். சோ தி ஐடியா இஸ் ஆட்டோமேஷன் உங்களுக்கு சேர்த்து எடுக்கிற மாதிரி தான். சோ அவங்களும் மார்னிங் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க மட்டும் தான் மார்னிங் வேண்டாம்னு சொல்றீங்க. இவங்க சனம் மேம்? சனம் இஸ் ஆல்சோ ஃபைன் வித் மார்னிங். டுமாரோ ஆல்சோ? இல்ல நாளைக்கு வேணா நம்ம ஈவினிங் வெச்சுக்கலாம். இல்ல வேற எதனா டைம் இருக்கா உங்களுக்கு? இல்ல மேம் டுமாரோ இது கூட பண்ணிக்கோங்க. மார்னிங் கூட பண்ணிக்கோங்க. அவைலபிளா இருக்கும். ஏன்னா ஒர்க் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அப்படியா? ஏன்னா விக்னேஷ் வந்து his preference is morning. சோ அதுக்காக and what I'm telling you is morning 10 to 11 வந்து ரொம்ப நல்ல டைம் ஆக்சுவலி. பிகாஸ் அது நீங்க மார்னிங் படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். நான் பர்சனலா சொல்றேன். நான் வந்து எனக்கு நான் ஈவினிங்கும் நான் ஃப்ரீ தான். பட் பர்சனலா ஐ கிவ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் மார்னிங் செஷன். ஏன்னா எல்லாருமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்களும் டயர்டா இருப்பீங்க. சோ அதுக்கு சொல்றேன். சரி மேம் ஓகே மேம். நாங்க லாக்டவுன் பூரா பார்க்கலாம். இல்லைன்னா நான் ஆஃபீஸ்ல கூட நான் வந்து அரேஞ்ச் பண்ணி மேனேஜ் பண்ணி டைம் சொல்றேன். நாளைக்கு ஒரு நாள் நம்ம ஈவினிங் எடுத்துக்கலாம் ஓகேவா? சோ சாட்டர்டே சண்டே பார்த்துட்டு மண்டே நம்ம அதுல இருந்து கரெக்டான டைம் செட் பண்ணிக்கலாமா? சரி மேம் நீங்க அப்படிதான் செட் பண்ணி நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். நான் எல்லாமே லிசன் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். சப்போஸ் எனி டவுட் இருந்தாலும் நான் வந்து கேட்கறேன் மேம். சரி ஓகே. இல்ல நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி. எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா லாக்டவுன் இருக்கும் திருமூர்த்தி. வீட்ல இருந்தா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லல? வீட்ல இருந்தா ப்ராப்ளம் மேம். கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வீட்ல இருந்தா ப்ராப்ளமே இல்ல மேம். லாக்டவுன் இருக்கும்ல விக்னேஷ்? அதான் மேம் சொல்றாங்க. புரியல. அப்படிதான் மேம் சொல்றாங்க. அதான் சோ சரி பார்க்கலாம் ஓகேவா? சரி ஓகே மேம். தேங்க் யூ மேம். நாளைக்கு மட்டும் நம்ம வேணா ஈவினிங் வெச்சுக்கலாம். ஓகேல விக்னேஷ்? ஓகே மேம். சோ மண்டேல நம்ம ஒரு ஃபிக்ஸட் டைம் மாதிரி வெச்சிட்டு ஆனா மோஸ்டா வந்து டைம் வந்து 10 to 11 இருக்கும். அந்த பேட்ச்க்கு இன்னும் மேனுவல் parallel போயிட்டு இருக்கு. உங்களுக்கும் parallel மேனுவல் போகும். அதுக்கு அப்புறம் ஓகே முடிஞ்சா சாட்டர்டே நம்ம வெச்சுக்கலாம். ஒரே ஒரு கிளாஸ் சாட்டர்டே வெச்சுக்கலாமா ஒரு கிளாஸ்? ஓகே மேம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது டிலே ஆயிடுச்சு. சோ அதனால நம்ம சாட்டர்டேவும் முடிஞ்ச ஒரு கிளாஸ் வெச்சுக்கலாம். நான் சனம் கிட்ட கேக்குறேன் ஓகேவா? ஓகே மேம் ஓகே மேம். We will discuss that tomorrow. Okay? சரி மேம். ஓகே மேம். Okay then. Bye. Take care. Be safe. மேம் சேஃபா இருங்க. சரிங்க மேம். சண்டே கூட வச்சுக்கலாம் மேம் ஃப்ரீயா இருந்தா. ஓகே. சரி ஓகே பாத்துக்கோங்க ஓகேவா? பை. ஓகே மேம். தேங்க் யூ.